பட் பாமர மக்கள் பாடியெல்லாம் எதுக்கு கொடுக்கலன்னா அது எல்லாமே எடுத்துட்டு இது போட்டு ஒரு பொட்டலை மாதிரி கட்டி பண்ணாங்க. பண்ணால பார்த்தோம்மா. அப்போ இதெல்லாம் யார் கடவுள் தான் சாட்சியை வந்து சொல்லணும். எந்த கோர்ட்டுக்கு நம்ம போய் இது போய் சொன்னாலும் அந்த கோர்ட் என்ன சொல்லி யோர் எவிடன்ஸ். இப்போது டிவிஎஸ்சிக்கு நான் 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த லோக் ஆயிட்டாக்கு இந்த ஊழலை பற்றி போய் அவங்க நம்மள வந்து வேறு யோர் எவிடன்ஸ் தான் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு பொம்பளையை வந்துட்டு ஒரு கூட்டமே வந்து ரேப் பண்ணுது. அப்போ அந்த புள்ள ஒரு கேமரா வச்சு நீங்களாம் என்ன ரேப் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வச்சு ரேப் எவிடன்ஸோடு போகுதா? இது என்ன இது ஒன்றுமே ஒரு லிஃப்ட்டில் உள்ளார போகிறோம். லிஃப்ட்டில் கேமரா இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு ஆம்பளை அங்கே இருக்கான் பிடிச்சி போட்டு இப்போ என் மேலே குதிக்கிறாங்கட்டு என்னை கீழுறாங்கட்டு என்னை முட்டை கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி கிள்றது? அட்லீஸ்ட் அந்த நல்ல கிள்னா அந்த ஒரு இது இருக்கும். அப்போ வந்து ஈவன் டச்சிங் எவ்ரி திங் இந்த ராங் டச் இஸ் ஆல்சோ இன்னைக்கு பாஸ்கோல இட் இஸ் ராங்னு போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அப்போ வந்துட்டு இந்த நாட்டோட லாஸ் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்காக சாதகமாக இருக்கு. அதுதான் இந்த சட்டம் ஒரு இருட்டரே நான் எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா these laws are not favorable or friendly for the common honest citizen. இன்னைக்கு ஒரு நியாயமாக நீதியாக வாழ்கிற மக்களுக்கு இது வந்து இந்த சட்டத்து இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக கிடையாது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் கிடையாது. இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்னா இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறவன் காசு இந்த புள்ள மாதிரி கிள்ள மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் இன்றைக்கி சாதகமாக இருக்குது.